திருவிழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அமைப்பின் பொறுப்பாளர்கள், என்னோடு விருது பெற்றுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நான் இந்த மேடையில் பண்பாட்டு வாசிப்புகள் என்கிற நூலுக்காக இளவந்திகை விழாவில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த விருதினை பெறுகிறேன். 2013 ஆசிரியராக பல்வேறு கல்வி நிறுவனங்களில் கல்லூரி, பல்கலைக்கழகம் என கல்வி நிறுவனங்களில் பணியாற்றிய காலத்தில் மாணவர்களிடையே இருக்கக்கூடிய பாகுபாட்டை வளர்க்காமல் சமமாக பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு விருதொன்றை மணற்கேணி பதிப்பகம் ஏற்பாடு செய்தது. அதன் முதல் விருதை, நிகரி விருதை நான் பெற்றேன். என்னுடைய முதல் விருது ஏறத்தாழ மணற்கேணி விருது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய விருது தான். நான் தொல் திருமா வளவன் அவர்களை என்னுடைய என்னுடைய ஆசிரியர் பணியுடைய ஆரம்ப காலத்திலிருந்து புதுவை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய காலத்திலிருந்து அவரை அறிவேன், அவருடைய அரசியலை அறிவேன். அவரோடு நான் தொடர்ந்து உரையாடுபவன், கவனிப்பவன். இந்தியாவில் இன்று இருக்கக்கூடிய ஒரு பெரும் அரசியல், ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவாங்க, பாப்புலர் பாலிடிக்ஸ், வெகுமக்கள் அரசியல். அந்த வெகுமக்கள் அரசியலுக்குள் ஒரு தலைவர் எவ்வாறு உருவாகி வருகிறார், எவ்வாறு ஒரு சிறு இயக்கம் ஒரு பேரரசியலுக்குள் நுழைகிறது என்பதை பற்றி யாராவது ஆய்வு செய்ய வருகிறார்கள் என்றால் அவருக்கு நான் பரிந்துரை செய்யக்கூடிய ஆளுமையாக, அரசியல் இயக்கமாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொல் திருமாவளவனும் இருந்திருக்கிறார். அமெரிக்காவிலும் கனடாவிலும் நான் பயணம் செய்த காலத்திலும், 2 ஆண்டுகள் போலந்து நாட்டில் பணியாற்றிய காலத்திலும் என்னோடு உரையாடிய பலரிடம் இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். அவருடைய ஆரம்ப அரசியல் என்பது தேர்தல் அரசியல் அல்ல. தேர்தலுக்கு வெளியே தேர்தலை புறக்கணிக்கிற அரசியல். ஆனால் அது அமைப்பு உருவாக்கி, அமைப்பாக திரட்டி, தேர்தலுக்கு வெளியே எவ்வாறு மக்களுக்கான அரசியலை செய்வது என்பதை நிகழ்த்தி காட்டியவர். நானும் கூட என்னுடைய மாணவ பருவத்தில் அப்படியான அரசியல் இயக்கங்களோடு தொடர்பு கொண்டிருந்தவன் என்பதால் அவருடைய தொடக்க நிலை அரசியலில் இருந்தே நான் கவனித்தவர்கள். அதன் பின்னால் ஒரு கட்சி, அந்த கட்சி முதலில் தேர்தலில் இடம்பெறுவதற்காக தனியாக நின்ற ஒரு இயக்கம், கட்சி. பிறகு கூட்டணி அரசியல், பிறகு சட்டமன்றத்திற்கு நுழைந்த தன்னுடைய பிரதிநிதிகள், இப்பொழுது இந்திய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வினாக்களை எழுப்புவது, தொடர்ந்து கருத்துரைகளை செய்வது, தொடர்ந்து அமைச்சர்களை சந்திப்பது, தொகுதி மக்களுக்காக மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, இந்திய மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு தமிழ்நாட்டு தலைவர் இங்கே இருக்கிறார். தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கிறார் என்பதற்காக நாம் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடையலாம். அவருடைய அரசியல் பற்றி நான் தொடர்ந்து எழுதியிருக்கிறேன், என்னுடைய நூல்களில் எழுதியிருக்கிறேன், என்னுடைய வலைப்பதிவுகளில் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு இலக்கிய ஆசிரியராக, பண்பாட்டை வாசிக்கிற ஒரு பேராசிரியராக, விமர்சகராக தலித் இலக்கியத்தை தொடர்ந்து கவனித்து எழுதியிருக்கிறேன். ஆரம்பத்தில் வரவேற்பை ஆற்றிய கவிஞர் யாழநதி அவர்கள், அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த விருதை எனக்கு வழங்கியதற்காக ஒருங்கிணைப்பு செய்தவர் அவர் குறிப்பிட்டார் என்னுடைய மையம் கிடைத்த விளிம்புகள் என்கிற நூலை. தலித் இலக்கியம் என்கிற அந்த விளிம்பு நிலை இலக்கியம் எப்படி தமிழ் இலக்கியத்தினுடைய மையமாக மாறியது, அது 1990களில் குறிப்பாக அம்பேத்கருடைய 100 பிறகு திரட்சியாக பல்வேறு அமைப்புகள் மூலமாக நானெல்லாம் தலித் பண்பாட்டு பேரவையில் தொடர்ந்து பாண்டிச்சேரி, சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் என்னுடைய நாடகங்களை மேடையேற்றிய
அநேகமாக அது 1991 அல்லது 92ஆக இருக்கலாம். புதுவையினுடைய கம்பன் கலையரங்கத்தின் உரையாற்றுவதற்காக தலைவர் அவர்கள் வந்திருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய நாடகத்தை வெளியே போடுகிறோம், நீங்கள் அங்கு வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அங்கே அந்த திருநாடகம் நியாயங்கள் என்கிற நாடகம், கீழவெண்மணி கொடுமையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த நாடகம், அதை எங்களுடைய குழுவினரோடு மேடையேற்றினோம். அவர் அங்கே தரையில் அமர்ந்த அந்த நாடகத்தை பார்த்தார். தரையில் அமர்ந்த அந்த நாடகத்தை பார்த்துவிட்டு நாடகம் முடிந்தவுடன் வந்து அனைவரையும் கட்டித்தழுவி வாழ்த்தினார். அதே அன்போடு இப்பொழுது விருது பெற்ற என்னை கட்டித்தழுவி வாழ்த்தினார். உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.